எங்க 22 வயசுல வெளியே வந்து 22 வயசுல இங்க முதலமைச்சர் சொல்லுவாரு, மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும், தேர்தல் அறிக்கையில் நாங்க வந்து வேலை இல்லா பட்டதாரிக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறோங்கிறது பெருசா? 17 வயசுக்கு மேல உள்ள கூட்டிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனா மாத்தி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து விடுறது பெருசா? அப்ப இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸ்க்கு. ஆனா பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேசப்பற்று மிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை. இதை கெடுக்கிற வழக்கம் போல கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது. ராகுல் காந்திக்கு இதை பத்தி கவலை இல்லை. நீங்க கல்வான் தாக்குதல பாருங்க, நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரரோட ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து 29-30. அந்த கல்வான்ல சைனா அவன் சண்டை போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி 22-23. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? அதெல்லாம் மாற்ற நினைச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி டோக்லாங்ல வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை, சில்க் ரோடு போறது எதிர்த்து நின்னோம். அப்ப ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டு இருக்காரு. இந்த கொடுமையை செய்யறவங்க தான் ராணுவத்துக்கு 1985 ஒரு விமானம் வாங்காதவங்க, ராணுவத்தை மேல உயர்த்த கொண்ட கூடாது, இந்திய ராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கணும் நினைச்சு நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு தான் அண்ணன் இப்ப சரியான விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் தான் நீங்க ராணுவ பயிற்சியே பண்ணாம வீட்டிலேயே தூங்கி டாஸ்மாக் கடைக்கு போய் அவனுக்கு தவறான வழிகாட்டி அவன் ஸ்கூல்லேயே கஞ்சா விற்கிற மாதிரி, காலேஜிலே போதை மாத்திரை விற்கிற மாதிரி உருவாயிருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அங்க போயிட்டு வந்தா அந்த குடும்பத்தை வழி நடத்துவாரு. அவருக்குன்னு ஒரு சொந்த சக்தி வந்துருச்சு. ஒரு பொருளாதாரத்தில் 10 லட்சம் ரூபா வந்துருச்சு. இந்த 10 லட்சம் ரூபா ராணுவத்தில் எடுக்கிற 25% மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு 75,000 பேர் போனா 75,000 பேருக்கு அந்த சலுகை இருக்கு, அந்த மரியாதை இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வருது, வெள்ளம் வருது, புயல் வருது. அந்த மாதிரி பாதுகாப்பு நேரத்துக்கு ஒரு டீமை போடுங்க, இங்க ஒரு 1 லட்சம் பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்குங்க, அதுக்கு அவங்க எல்லாம் பயன்படுத்துங்க, மாநில அரசு திட்டமிடணுங்க. அதுக்கு சும்மா இருந்தா தாங்க மண்டை எல்லா வேலையும் கெடுதல் வேலையெல்லாம் சிந்திக்கும். ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ள பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வந்துடும். எல்லாம் நீங்க சொன்னீங்களே, ரிலையன்ஸ், டாடா, மஹேந்திரா எல்லா நிறுவனங்களும் அவங்களை வேலைக்கு எடுக்கிறேன்னு இருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால நல்லதே சிந்திப்போம். இல்ல, அது நீங்க தவறான புரிதலுங்க. அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்க. அந்த இளைஞர்களை எடுத்து 1 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணி நீங்க பொறியாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில் தமிழ்நாட்டில் 2,48,000 சீட்டு, இதுல 30,000 சீட்டு ஃபில் ஆகுறதுல ஒரு 2 லட்சம் சீட் ஃபில் ஆகுது. ஆனா அவங்க படிக்கிற படிப்புக்கு மெரிட்ல வேலை கிடைக்கிறது 12,000 பேர் மட்டும்தான். 1,90,000 பேர் எங்க போறாங்க? அதை பத்தி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்கறீங்களா? 5 வருஷம் போய் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஜொமேட்டோல போய் பார்சல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு உயர்ந்த சிந்தனை, அதுக்குள்ள ஒரு 10 லட்சம் முதலீடோட ஆரோக்கியத்தோட ஒரு கௌரவத்தோட இந்த இந்திய நாட்டுக்கு நான் சேவை பண்ண, திடீர்னு ஒரு வார் வருது, எல்லாரும் ரீகால் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு எல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்களா? தப்பான இது திமுகவுடைய பிரச்சாரங்க நீங்க கேட்கிற கேள்வி.